வஉசியின் கனவு கண்ட சுதேசி இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றிக் கொண்டிருப்பதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் மருத்துவர் ஜே.எஸ். ராஜ்குமார் ஆங்கிலத்தில் எழுதிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ற வரலாற்று நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தேசம்தான் முக்கியம் என்று வாழ்ந்தவர் வ.உ.சி. எனவும் அவர் கண்ட சுதேசி இயக்கத்தை நரேந்திர மோடி நிறைவேற்றிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 1906ஆம் ஆண்டு சுதேசி இயக்கத்தை தொடங்கிய வ.உ.சி. தனது சொத்தை விற்று வெள்ளைக்காரர்களை எதிர்த்து சுதேசி கப்பலை இயக்கினார் எனவும், உலக அளவில் அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்வது இந்தியாதான் எனவும், அதில் வந்தே பாரத் ரயில் உட்பட நிறைய பொருட்கள் அடக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார். வ.உ.சி. விதைத்ததை இன்று அறுவடை செய்கிறோம் என்று குறிப்பிட்ட எல் முருகன், இந்த தேசத்தின் சொத்தான வ.உ.சி.யின் புகழை அடுத்த தலைமுறைக்கு கடத்த இந்த புத்தகம் பெரிதும் பயன்படும் என்று குறிப்பிட்டார். வ.உ.சி. ஐயா அவர் என்ன கனவு கண்டாரோ, சுதேசி இயக்கம், அந்த கனவை இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம். ஐயா சுயசார்பு பாரதத்தை வ.உ.சி. ஐயா அவர்கள் 1906 ஆரம்பிக்கிறார். தனியாக தன்னுடைய கப்பலை தொடங்குறார், தன்னுடைய சொத்தை விற்கிறார். ஒரு பெரிய ஜமீன், அதுதான் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். தன்னுடைய சொத்தை விற்று வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக நான் இந்த நாட்டில் என்னுடைய கப்பல், பாரத தேசத்தினுடைய கப்பல், பாரத மாதாவுடைய கப்பலை இயக்குவேன் என்று அந்த கப்பலை இயக்கியவர் வ.உ.சி. ஐயா அவர்கள். சாதாரண விஷயம் இல்லைங்க. வெள்ளைக்காரர்களை எதிர்த்து தன்னுடைய முழு சொத்தையும் பாரிஸ்டர் தொழிலை விட்டுட்டு முழு சொத்தையும் விற்று ஒரு கப்பலை நடத்தி அன்றைக்கே நம்மளுடைய சுயசார்பு பாரதத்தை நமக்கு நிறைவேற்றி இருக்கிறது நம்மளுடைய வ.உ.சி. ஐயா அவர்கள். அவருடைய கனவை நாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். வ.உ.சி. ஐயா இந்த நாட்டினுடைய சொத்து. வ.உ.சி. ஐயா அவர்கள் இந்த தேசத்தினுடைய சொத்து. வ.உ.சி. ஐயா அவர்கள் ஒரு தேசத்தில் போற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக நாம் அடுத்த சமுதாயத்திற்கு, இளைய சமுதாயத்திற்கு அவருடைய புகழை எடுத்து செல்லும் விதமாக நம்மளுடைய டாக்டர் ராஜ்குமார் அவர்களுடைய முயற்சியில் ஒரு அழகான புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுகையில், இந்திய சுதந்திரத்திற்காக காந்தி அகிம்சை வழியிலும் சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் ஏந்தியும் போராடினர் எனவும், ஆனால் வெள்ளையர்களின் பொருளாதாரத்தை சிதைக்க புத்தி கூர்மையுடன் போராடியவர் வ.உ.சி. என்றும் புகழாரம் சூட்டினார். தேசிய உணர்வும் கொடுக்கும் உணர்வும் பிறப்பிலேயே வரவேண்டும் எனவும், எம்.ஜி.ஆரின் வழியில் வந்த ஏ.சி. சண்முகத்திற்கு அத்தகைய உணர்வு இயல்பிலேயே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வரும் 2026க்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் வ.உ.சி.க்கு சிலை நிறுவப்படும் எனவும், அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டுமென பிரதமரிடம் வேண்டுகோள் வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி போராடினார். சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் ஏந்தி போராடினார். ஆனால் இவருடைய புத்தி கூர்மை, பொருளாதாரத்தின் மூலம் அடித்தால்தான் அவன் அடங்குவான் என்று பொருளாதாரத்தின் மூலம் அடக்குவதற்கு கப்பல் ஓட்டி நமது சுதேசி கப்பல் மூலமாக 40 ஆண்டு காலம் சிறையிலே வாழ்ந்தவர் மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வேண்டும் என்று அண்ணன் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 2026க்கு முன்பாகவே பாராளுமன்றத்தில் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு சிலை வைக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு நிச்சயமாக பாரத ரத்னா அவர்களுக்கு பாரத ரத்னாவும் வழங்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நிச்சயமாக நான் வேண்டுவேன் என்பதை. ஏனால் வ.உ. சிதம்பரனாரை பொறுத்த மட்டும் எல்லாமே நான் தான் செய்யணும், ஏன்னா வேற யாரும் செய்ய விட மாட்டேன் நான். இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், வ.உ.சி.யின் கப்பலுக்கு போட்டியாக இலவசமாக கப்பலை ஆங்கிலேயர்கள் இயக்கினார்கள் என்றும், எப்போதும் இலவசத்திற்கு மயங்கும் தமிழன் அப்போதும் மயங்கினான் எனவும் வேதனை தெரிவித்தார். ஆனால் வ.உ.சி.யின் கப்பல் நிறுவனம் வீழ்ந்தது எனவும்,
எத்தனை வஉசிகளை இலவசத்திற்காக காவு கொடுக்க போகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது எனவும் அவர் தெரிவித்தார். தேசபக்தி என்ற பலா வாழையை எடுத்து இந்த இளைஞர்களுக்கு கொடுப்பதால் வேப்பம்பழம் என்ற அந்தியர்களின் பெருமை அவர்கள் பேச மாட்டார்கள், நம் பெருமையை இனிமேல் பேசுவார்கள். ஆக தேசபக்தி என்பது நம் உடம்பில் ஓட வேண்டும், தேசிய கலலாக இருக்க வேண்டும். இந்த தமிழகம் தேசியத்தின் பக்கம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் வட இந்தியில் திலகர், அவருக்கு இணையாக ஒருவர் போராடினார் என்றால் அது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். ஆக தமிழகம் தேசியத்தின் பக்கம்தான் என்பதை இத்தகைய விழாக்கள் ஒவ்வொன்றும். ஏற்புரை நிகழ்த்திய நூலாசிரியர் ராஜ்குமார், வஉசி சிறைக்கு செல்லும் போது மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடினர் எனவும், ஆனால் அவர் வெளியில் வரும்போது அவரை வரவேற்க யாருமே வரவில்லை எனவும் தெரிவித்தார். தமிழகத்தை தாண்டினால் வஉசியை பற்றி யாருக்கும் தெரியாது எனவும், வஉசிக்கு பாரத ரத்னா விருது வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தமைக்கு நன்றி எனவும் அவர் குறிப்பிட்டார். வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் ராமர்கிட்ட சொல்றாரு, இப்போ தான் ராமணனை கொண்டாச்சே, ஸ்ரீலங்கா பாருங்க, நிறைய அழகான அருவிகள் இருக்கு, நிறைய காடுகள் இருக்கு, ஹண்டிங் போகலாம், எப்படி பண்ணலான்னு 4 பேரா வால்மீகி ராமாயணத்தில் அபவுட் ஸ்ரீலங்கா. 4 வார்த்தையில் ராமருடைய பதில் லக்ஷ்மணன் பேக் பண்ணிட்டு கிளம்புறாரு. அவர் சொல்றாரு, ஜனனி ஜன்மபூமி ஸ்வர்கதாபி கர்யசி, எங்க அம்மாவும் நான் பிறந்த நாடும் எப்பேற்பட்ட ஸ்வர்க்கத்தோட மேம்பட்டதுன்னு சொன்னாரு ராமர். 4 வார்த்தைகள் தான். உடனே லக்ஷ்மண் கிடுகிடுன்னு ஓடி போய் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டார். அதே போலதான் வஉசி தனது நாட்டிற்காகவும் தனது ஒவ்வொருத்தரும் தம் மக்கள் நினைக்கும் போது நம் நாட்டு மக்கள் நினைச்சாரு வஉசி. தம் வீட்டுக்காக ஒர்க் பண்ற ஒரு கூட்டத்தோட நடுவில் தம் நாட்டுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொன்னாரு வஉசி.